ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை நீங்க என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? இந்த உலகத்திலேயே ரொம்பவும் லக்ஸூரியஸான கார் எதுன்னு உங்ககிட்ட யாராவது கேட்டா நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் காரை தான் சொல்லுவீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வேர்ல்டுலயே மோஸ்ட் லக்ஸூரியஸான கார்னா அது ரோல்ஸ் ராய்ஸ் தான். பட் இந்த ஒரு விஷயம் ரொம்ப விசித்திரமா இருக்குது. அது என்னன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் மட்டும் கிராஷ் டெஸ்டுக்கே போகாதான். அப்படி இருந்தும் கூட வேர்ல்டுலயே மோஸ்ட் சேஃப்டியஸ்ட் கார்னு ரோல்ஸ் ராய்ஸையும் சொல்றாங்க. பொதுவா மத்த கம்பெனி கார்ஸ் எல்லாமே உருவாக்கும் போது பலவிதமான கிராஷ் டெஸ்ட பண்ணிட்டு தான் அவங்களோட கார்களை லான்ச் பண்ணுவாங்க. பட் எதனால ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸை மட்டும் கிராஷ் டெஸ்ட் எதுவுமே பண்ணாம அவங்களோட கார்களை ஈஸியா லான்ச் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மத்த கார் கம்பெனிகள் மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் அவங்களோட கார்களை ரெடிமேடா உருவாக்கலையா. அதுக்கு பதிலா கஸ்டமர்ஸ் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் அவங்களோட ஒவ்வொரு காரையும் உருவாக்குறாங்க. அப்படி இருந்தாலும் கிராஷ் டெஸ்ட் பண்ணலாமேன்னு நம்ம கேட்கலாம். ஆனா ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு கார் மட்டும் 10 கோடிக்கு மேல தான் அதோட ஸ்டார்டிங் பிரைஸே இருக்குது. சோ அவங்க காரை கிராஷ் டெஸ்டுக்கு அனுப்புனா பல கோடி அவங்களுக்கு நட்டமாகும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.